நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாடி ஜோசியர் வருவாரு. அவர் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நீ சம்மதிக்கணும். புரியுதாடா? இந்த பெண் மருமகளா வீட்டுல அடி எடுத்து வச்சா இந்த வீட்டோட மாமியார் உயிர் காவு வாங்கப்படும். சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில பிறந்த பொண்ணுதான் வரணும். வெண்ணிலா, இது ஒரு ராசி நட்சத்திரம். பேசாம இருக்கலே. நீங்க சொல்ற ராசி நட்சத்திரமும் எங்க வெண்ணிலாவோடதுதான். மாமா, நான் சொல்றேன்னு நீங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். ஜோசியர் சொன்னத நீங்களே கேட்டீங்கல்ல மாமா? ஆமா. இப்ப என்ன? அத்தை உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி மாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தயவு செஞ்சு வெண்ணிலாவையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. இப்ப எதுக்கு தேவையில்லாம நாடு ஜோசியம் அது இதுன்னு பாத்துட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்தில் இருக்க குழப்பங்கள் பத்தாதா? இது ரொம்ப தேவையாப்பா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல மாமா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் இவரை வர சொன்னேன். இத பாரு ஸ்வேதா, இந்த நாடி ஜோசியம், பூஜை, பரிகாரம் இது எல்லாத்தையும் நம்புறதை விட மனுஷங்களை நம்புறவனா. தெய்வ சங்கல்பம்னு இருந்துச்சுன்னா அந்த கடவுள் ஆசீர்வாதத்தோட நம்ம 2 பேரோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ தைரியமா இரு. ஸ்வேதா, சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா மனசுல தேவையில்லாம ஆசை வளர்த்து எதுக்கு அந்த பொண்ணையும் நோக்கடிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்வேதா, நீ எவ்வளவு மன கஷ்டத்தோட இது எல்லாத்தையும் சொல்றேன்னு எனக்கு தெரியும். இதை இதோட விட்டுரு. சித்தி, நீ சொல்லு, இவங்க சொல்றதுல உனக்கு உடன்பாடு இருக்கா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவர் வந்து ஸ்வேதோட ராசி நல்லா இல்லைன்னு சொல்றாரு, நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ஸ்வேதோட ராசி நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. இவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியுமா? வேணாம் சித்தி. தயவு செய்து இந்த பேச்சு எல்லாரும் இதோட விட்டுருங்க. இதோ பாருங்கம்மா, என்னுடைய அனுபவத்துல நான் சுவடி பார்த்து சொன்ன எதுவுமே பொய்யானதில்ல. இதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்ததுன்னா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம ஒண்ணு யோசிச்சோம், ஆனா கதை வேற மாதிரி போகுது. சித்தி உயிருக்கு ஆபத்துனா முத்தரச ஒத்துக்குவாருன்னு நினைச்சா இப்படி மறுத்துட்டு போயிட்டாரு. என்ன பண்ணலாம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்கியே. வெரி குட் ஸ்வேதா. நீ சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனா மாமா சம்மதிக்கவே இல்ல. நீயே பார்த்தல்ல, இப்படிதான் ஆகும்னு நான் முன்னாடியே நினைச்சேன். இந்த முன்னாடி நினைச்சது பின்னாடி நினைச்சதெல்லாம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? என்ன? கண்ணு தெரியலன்னு ஏமாத்திட்டு முட்டை முட்டை முழிச்சுக்கிட்டு பயத்தோட பாக்குறிய. பயம் பயம், அந்த கண்ணுல தெரியற பயம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆனா அந்த பயம் என் மேல வந்த பயம் இல்ல. அது எங்கடா முத்தரச மாமா வெண்ணிலாவோட கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருவாரோ அப்படின்னு வந்த பயம்தான். ஐயோ இல்ல யுவா, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னை விட உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். உன் அத்தைக்கு முத்தரசனுக்கும் முகத்துல வந்த பயத்தையும் கலக்கத்தையும் நான் நல்லாவே நோட் பண்ணிட்டேன். இப்போ உங்க அத்தை நினைச்சா கண்டிப்பா முத்தரசன் வெண்ணிலாவோட கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். கன்ஃபார்மா தெரியும். முத்தரசனும் உங்க அத்தை பேச்ச தட்ட வாய்ப்பே இல்ல. அதனால
நீ என்ன பண்றனா நேரா உங்க அத்தையை போய் பாக்குற. அத்தை அத்தை முத்தரசம் மாமாக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மனச மாத்தி கோயில மாலை மாத்திக்க வச்சிடலான்னு நீ சொல்லு. நீ ஏன் அப்படி சொல்லும் போது அவங்க வேற என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே பயத்துல இருக்கிறவங்க உனக்காக இல்லாட்டியும் தன்னோட உயிர் போயிடக்கூடாதுன்ற பயத்திலேயாவது கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னடா புரியா? என்னடா பதிலே காணோம்? பதில் சொல்றியா இல்ல முத்தரசன் கிட்ட நான் போய் எதுக்கு பேசாம உங்க அத்தை கிட்ட போயிடுறேன். ஏன் வந்தீங்கன்னு அவங்க கேள்வி கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? வேண்டாம் யுவா, அத்தைய தேடி நானே போறேன். குட், போயிட்டு நான் சொன்ன மாதிரியே பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு உடனே எனக்கு போன் பண்ணி பேசு, புரியுதா? புரிஞ்சிருக்கும். போயிடாமா? வர வர எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயங்கர கடுப்பா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சொல்லி என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்கான். ஐயா சாமி, அம்மா பரதேவத, உங்க வீட்டை தேடி சிவனோட வாகனம் வந்திருக்கு. இதுக்கு புல்லும் அகத்திக்கீரையும் சாப்பிட கொடுத்தா உங்க குடும்பம் தலைக்கும், உங்க குலம் விருத்தியாகும். தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, அஷ்டலட்சுமியும் நீங்க கூப்பிடாமலே உங்க வீடு தேடி வருவாங்க. போடுங்க. நீங்க நல்லா இருக்கணும் தாயே, நீங்க நல்லா இருக்கணும். இனிமே உங்க வீட்டுல எந்த சூழ்நிலையிலையும் செல்வத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த குறையும் இருக்காது. ரொம்ப நன்றி தாயி. வரேன் தாயி. வாடா வா. ஐயா வா. மாட்ட தொடக்கூடாது. ஓடுங்க. வாடா ராசா. ஐயா, உங்க வீட்டை தேடி சிவனோட வாகனம் வந்திருக்கு. உங்க வீட்டுல கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்க போகுது. சிவனோட வாகனத்துக்கு புல்லும் அகத்திக்கீரையும் கொடுத்தா உங்களுக்கு நல்லது நடக்குமா? சாப்பிடுறா ராசா. ஏன்பா இப்படி பழம் கொடுத்த எண்ணெயை மட்டும் வருது, நீ என்னடா அருள் வரும் சுபிக்ஷா வரும்னு சொல்லிட்டு இருக்க? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன் அப்படி போய் சொல்ற? ஐயா ஐயா, என் வாயில இருந்து பொய் ஒரு காலமும் வராதியா. இப்ப ஓடினானுங்கள பசங்க, அவனுங்க மாட்டோட வாலை தொட்டுட்டானுங்க. என் மாட்டோட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, யாராவது அதோட வாலை தொட்டுட்டா டக்குனு அதுக்கு கோவம் வந்து எதிரில இருக்கிறவங்கள முட்டிடும். ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பெண் மருமகளா வீட்டுல அடி எடுத்து வச்சா இந்த வீட்டோட மாமியார் உயிர் காவு வாங்கப்படும். மாட்டுக்காரங்க ஒரு நிமிஷம். என்னம்மா விஷயம்? அண்ணா, நான் சொல்ற ஆள உங்க மாட்டோட வாழை திருகி அவங்கள முட்டை வைக்கணும். நீங்க இத பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஐயோ, அதெல்லாம் பண்ண முடியாதுமா. அதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்க. யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? விட்டா என்னைய மாத்திருவீங்க போல் இருக்க. அண்ணா, நான் முட்டை சொல்ற ஆளு அவங்க ஒண்ணும் அத்தனை நல்லவங்க இல்ல. கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். ஐயோ, முடியவே முடியாதுமா. ஆள விடுமா. ஒரு நிமிஷம். யாரம்மா முட்டை வைக்கணும்? வாடா ராசா, வா வா வா. ரொம்ப நாளா இந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல காரியம் தடைப்பட்டு கிடக்குது. அந்த காரியம் தடையில்லாம நடந்துராதா? ஒரு நல்ல வழி இந்த வீட்டுல பிறந்துராதான்னு ரொம்ப பேரு மனசு அலப்பஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்காக உங்க வீட்டை தேடி ஒரு வழி வந்திருக்கு.
உங்க வீட்டை தேடி சிவனோட வாகனம் வந்திருக்கு. இந்த வீட்டுல இருக்கிற சின்ன பொண்ணுல இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்க கையால இவனுக்கு அகத்திக்கீரை கொடுத்து பசி ஆத்துங்க. கை நிறைய அரிசியை தானமா கொடுங்க. நினைச்ச காரியம் நடக்கும். வாங்க சாமி வாங்க. வெண்ணிலா இங்க வா. என்ன அப்புறம் தேய்ச்சிக்கலாம். இங்க வா. பூம்பு மாட்டுக்கார வந்திருக்கான். நம்ம போயிட்டு அகத்திக்கீரை கொடுக்கலாம். வா. நிவேதிதா, ஸ்வேதா என்ன வெளியில கூட்டிட்டு போ. வா. இதுல என்னப்பா விசேஷம்? தாயி, நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே பலகாலமா இந்த வீட்டுல நிறைவேறாத ஒரு சுபகாரியம் எல்லாரோட மனசுலயும் முள்ளு மாதிரி உறுத்திட்டு இருக்கேன்னு என் மனசுல தோணுது. நாடியில ஏற்பட்ட கலக்கம் ஓடியே போகணும்னா உங்க கையால அகத்திக்கீரைய தானம் பண்ணுங்க. சந்திரரும் சூரியரும் 33 கோடி தேவர்களும் உங்களை வாழ்த்துவாங்க. இந்த சிவனோட வாகனம் நீங்க நினைச்ச காரியத்தை தடையில்லாம நடத்தி வைப்பான். உங்க மனசுல இருக்கிற அந்த உறுத்தலை தீர்த்து வைப்பான். குடுதாயே குடு. அத்தை, நானும் அகத்திக்கீரை கொடுக்கவா? கொடுமா. நிவேதிதா, சாப்பிடு. சாப்பிடலையா? என்னப்பா மாடு பசி ஏறிடுச்சா? வாங்க மாட்டேங்குது. அப்படி இல்ல தாயே, அத நான் சொல்லக்கூடாது. இல்ல தாயி, மனுஷங்களை விட பிராணிகளுக்கு பல விஷயங்கள் தெரியும். பின்னாடி நடக்க போறத கூட அது தெரியப்படுத்தும். சுனாமி வந்தப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட பாம்பு பல்லிங்க எல்லாம் தப்பிச்சிடுச்சு. ஆனா மனுஷங்க மட்டும் மாட்டிக்கிட்டதா சொல்லுவாங்க. அத மாதிரி வரப்போற கெடுதலுக்கு இது அறிகுறின்னு அர்த்தம். பிராணிகளுக்கு மனுஷனை விட நுண்ணறிவு ஜாஸ்தி. பூங்கோத, அம்மா நீ போய் கொடு. சரிம்மா. அம்மா சாப்பிடுதுமா? சரி, இப்ப நான் கொடுக்கறேன். என்னையா மாடு முட்டுது? முட்டை மாடு எதுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்த? இல்லங்க, நான் இப்பதானே சொன்னேன், கெடுதலுக்கு முன்னறிவிப்பாதான் மாடு சாப்பிடாம போச்சு. அந்த பொண்ணோட கெட்ட நேரம் தான் இந்த அம்மாவை மாடு முட்டை காரணமாயிருக்கு. இந்த அம்மாவுக்கு ஏதோ தோஷம் இருக்குங்க. அத முதல்ல என்னன்னு பாருங்க. வா ராசா, வா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, என்னால முடியல. ஐயோ அம்மா,
எடுத்துட்டு வா சீக்கிரம். ஐயோ அக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியாயிடுமா? என்னாச்சு சித்தி? அக்காவை மாடு முட்டிடுச்சுப்பா. ரொம்ப வலிக்குது முத்தரசு. சித்தி, மாடு முட்டுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சித்தி வாங்க, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இது ரொம்ப சீரியஸான விஷயம், இது அப்படியே விட்டுற கூடாது. வாங்க சித்தி போலாம். ஒண்ணு இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. நீ எதுவும் பயப்பட வேண்டாம். நீ முதல்ல பதறாம இருப்பா. ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சரியாயிடும் முத்தரசு. ஏன் சித்தி நீ மாடு கிட்ட எல்லாம் போன? இல்லப்பா, எல்லாரும் அகத்திக்கீரை கொடுத்தாங்க. அவங்களை எல்லாம் மாடு எதுவுமே பண்ணல. நாமளும் கொடுப்போங்கிற நல்ல எண்ணத்துலதான் கொடுக்க போனேன். அதுவும் இல்லாம மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா தடையெல்லாம் விலகி வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்னு சொன்னா. ஆனா ஸ்வேதா கொடுக்கும்போது சாப்பிடவே இல்ல. நான் கொடுத்தப்போ என்ன முட்டிடுச்சுப்பா. இந்த பெண் மருமகளா வீட்டுல அடி எடுத்து வச்சா இந்த வீட்டோட மாமியார் உயிர் காவு வாங்கப்படும், கொலநாசம் நடக்கும். ராணி சித்தி, என்ன முத்தரசு? என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஜோசியர் சொன்னதையும் இன்னைக்கு நடந்ததையும் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. சித்தியை பார்த்துக்கோங்க. இந்த வீட்டையே தாங்கி பிடிக்கிற உத்தரம் மாதிரி இருக்கிறது அந்த பெரிய ஜீவன் தான். அந்த பெரிய ஜீவன் உயிர்காவு வாங்கப்பட்டா பல தீமைகள் நடக்கும். முத்தரச, ஏற்கனவே அந்த நாடு ஜோசியர் வந்து போனதுக்கு அப்புறமாவே அக்கா கொஞ்சம் பயந்து போய் தான் இருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே இப்ப பிரச்சனை நடந்துருச்சேப்பா. எனக்கு என்னமோ கெட்டதுக்கான அறிகுறி மாதிரியே இருக்கு முத்தரசு. சித்திக்கு தவணை ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு நாள் பூரா வேலையை ஓடாது, மனசு பூரா இங்கதான் இருக்கும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, இந்த விஷயத்துல அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, சொல்லுங்க. இப்போதைக்கு உனக்கும் ஸ்வேதாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம் முத்தரசு. ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஜோசிகாரன் சொன்ன நம்பிக்கிட்டு எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? ஸ்வேதாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாத்தீங்களா? அது இல்லப்பா, ஜோசியர் சொல்றதுக்காக சொல்லல. ஆனா அவர் சொன்னது மாதிரியே அக்காவை இப்படி மாடு முட்டி ஆபத்து ஏற்படும் போது அத பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையாப்பா? ராணி சித்தி, சித்தி பயந்தாங்கன்னா வேற ஒரு ஜோசியரை பாப்போம். இல்ல இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்போம். அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்கு இல்லப்பா, இப்ப அக்காவோட மனசும் சஞ்சலத்துல இருக்க. அதனால
இப்போதைக்கு உனக்கும் ஸ்வேதாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கலாமேப்பா. இனிமே வர்ற ஜோசியரும் இது நடக்காது, நடந்தா உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி ஏதாவது சொன்னா வேற வழி இல்லப்பா. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே வெண்ணிலாவை கல்யாணம் பண்றத பத்தி யோசிப்போம்.